ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் கீபோர்ட் டைப்பிங் ஸ்பீடை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ட்ரைனிங் மூலிமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் வந்து நிறைய பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் இல்லாத பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வேகமாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிருங்க. இதில் போயிட்டு br.com அப்படிங்கிறத கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். இதான் வந்து டைப்பிங் ப்ராக்டிக்ஸுங்கிறது. இது நீங்கள் கிளிக் பண்ண இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நிற்கும். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஓரலாக சொல்லிடுறேன். உங்கள் கீபோர்டில் நான் வந்து இங்கே டைப் பண்ண அப்படியே இங்கே வந்து அப்படியே எனக்கு வந்து மூவ் ஆகும். இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். மறுபடியும் INTRIENT அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணலாம். இப்போ இங்கே மேலே செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ண சவுண்டு வரும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அதாவது இந்த லெசன்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டைப்பிங் இருக்கும். அப்படியே அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் சவுண்ட்ஸ், ஜஸ்ட் இதை டிக் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே டன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைப் பண்ண எனக்கு வந்து இப்போ எனக்கு மியூசிக் வரும். இதில் டைமிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும். இங்கே ஒவ்வொரு லெசனும் முடிக்கிறப்ப ஒவ்வொன்றும் வந்துட்டு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செட்டிங் வந்துட்டு இதில் வந்து கலர்ஸ் மாற்றுறது, இல்லாட்டி வந்து ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதனால் பேசிக் செட்டிங்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு என்ன லேஅவுட் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட்டு அதே மாதிரி தான், பட் இது வந்து டைமிங் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து டைப் பண்ணுறப்போ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த ஏரோ இருக்குல்ல, ஜஸ்ட் இது ஃபுல் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் பக்கத்தில் கொடுத்துட்டு இங்கே வந்து கிளிக் டு ஆக்டிவேட் கொடுத்து விட்டிங்கன்னா தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மியூசிக் வரும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். மறுபடியும் வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.